Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Instagram வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபை வந்து பண்ணிருந்தாங்க. இப்போ நீங்க Instagram ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்கும். அதாவது லைக் ஐகான் மாதிரி லவ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படினா அதுல வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும். அப்படி என்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா இப்போ இதுல வந்து பாருங்க notes on posts and reels are going away on April 3, 2025. April 3 அப்போ 2025 வந்து நாங்க ஸ்டாப் பண்ணிரோம் சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன ஸ்டாப் பண்ணுவாங்க அத பத்தின டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நமக்கு கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து நமக்கு ரீல்ஸ்லயோ சரி அல்லது போஸ்ட்லயோ சரி நோட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி புதுசா ஒரு ஃபீச்சரை வந்து அப்டேட் வந்து பண்ணிருந்தாங்க. அந்த ஃபீச்சரை இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து முன்னாடி நோட்டிஃபை வந்து பண்ணிருந்தாங்க. நாங்க வந்து இந்த ஃபீச்சரை இந்த டேட்ல வந்து நாங்க ஸ்டாப் பண்ண போறோம் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க அந்த டேட்ல கரெக்டா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுடைய ரீல்ஸ்லயா இருக்கட்டும், அதாவது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரீல்ஸா இருக்கட்டும் அல்லது போஸ்டர்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச போஸ்டா இருக்கட்டும் ரீல்ஸா இருக்கட்டும் அதுல நீங்க ஷேர் ஐகானை கிளிக் பண்ணும்போது அதுல ஆடியோ நோட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. அந்த ஃபீச்சரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. என்ன ரீசனுக்காக தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபீச்சர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க 1 இயர்க்கு முன்னாடி. இப்போ அந்த ஃபீச்சரை வந்து 1 இயர்க்கு முன்னாடி வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீச்சரை வந்து யாருமே அதிகபட்சமா பயன்படுத்தல அப்படின்ற பட்சத்துல அது அதிகமா யூஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஃபீச்சரை வந்து எதுக்குமே யூஸ் ஆகல, அதிக யூசர்ஸ் வந்து அதை பயன்படுத்தல அப்படின்ற காரணத்துக்காக ஓகே இப்போ அந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் வந்து பண்ணிட்டாங்க. அதை வந்து யார் ரிமூவ் பண்ணா சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மெட்டாவோட அந்த இன்ஸ்டாகிராம் தலைவரான ஆடம் மோசேரி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணிட்டாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டா இன்ஸ்டாகிராமோட தலைவராக இருக்காங்க. அவங்க வந்து அவங்க செக் பண்ணிட்டு இது வந்து அதிகமா ஒர்க்கிங்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க கடந்த 3ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி 2025. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரீல்ஸா இருக்கட்டும் போஸ்டா இருக்கட்டும் நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நீங்க வந்து அதுல நோட் வந்து ஆட் பண்ணுவீங்க. நோட்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரீல்ஸா இருக்கட்டும் போஸ்டா இருக்கட்டும் அது வந்து நோட்ல வந்து ஆட் ஆயிடும். அதை வந்து ஈஸியா நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இது வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இதை வந்து இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து தூக்கிட்டாங்க. இப்போ வந்து நீங்க அது போல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சில பேர் வந்து அந்த ஃபீச்சர் வந்து பயன்படுத்திருப்பீங்க, சில பேர் வந்து பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க வந்து இந்த ஆடியோ நோட் அப்படின்ற அந்த ஃபீச்சர் ரீல்ஸ்லயா இருக்கட்டும் போஸ்ட்லயா இருக்கட்டும் நீங்க ஆல்ரெடி பயன்படுத்துறீங்க, அதுல முக்கியமான வீடியோஸ்லாம் இருக்கு, முக்கியமான நோட்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கும் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்போன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி 2025 வரைக்கும் அது லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த நோட்ஸ் ஃபீச்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மத்தவங்களுடைய போஸ்டர்ஸா இருக்கட்டும் ரீல்ஸா இருக்கட்டும் அதை வந்து நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அதுல ஷேர் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா ஆடியோ நோட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த ஃபீச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிமூவ் வந்து பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பாருங்க இதை தவிர்த்து இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லயா இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராம் டிஎம் அதாவது மெசஞ்சர்லயா இருக்கட்டும் நீங்க அதுல போயிட்டு நோட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்லி இதுல மட்டும் தான் ரிமூவ் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் சரி போஸ்ட்லயும் சரி இதுல மட்டும் தான் வந்து அந்த நோட்ஸ் ஃபீச்சர் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையும் இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் ஃபீச்சர் அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து நோட்டை நீங்க வந்து எழுதி நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இதை பத்தி டீடைலா சொல்லுங்க சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இது போல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கூட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து 1 இயர்க்கு முன்னாடி அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயோ சரி போஸ்ட்லயோ சரி ஆடியோ நோட் அப்படின்ற ஃபீச்சர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி அதுக்கு பத்தின ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், எப்படி வந்து நோட்ல மற்றவங்களுடைய ரீல்ஸ்ல நோட் ஆட் பண்றது சொல்லிட்டு. ஓகே, அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஃபீச்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்தது சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.